ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணியிருக்கீங்க டாக்டரை பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டை போய் கேட்குறீங்க. நான் காத்திருக்கிறேன், ஐ ஆம் வெயிட்டிங். இது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். இங்கே ஆம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, அது ப்ரெசன்ட் டென்ஸ். வெயிட் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி இருக்குது. ஸோ ஐ ஆம் வெயிட்டிங் இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. நான் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறேன், ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நேரம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறத விட ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும். டென்சஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த சேனல் வீடியோஸில் இருக்காது. டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் நான் சென்டென்சஸ் கொடுக்குறேன். நீங்களும் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கடந்த காலத்தில் ஒரு செயல் ஆரம்பிக்குது, இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு, இனிமேலும் நடக்க போகுது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இனிமேலும் வெயிட் பண்ண போகிறீங்க. ஸோ ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம். இந்த ஹாவ் பீன் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாவ் பீன், ஹேஸ் பீன். இதே மாதிரி நீங்கள் ஒரு க்யூவில் நின்றுட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் எதை சொல்லணும், எப்படி சொல்லுவீங்க? இந்த ஹாவ் பீன் யூஸ் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். கரெக்டாக ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க. ஐ ஹாவ் பீன் ஸ்டாண்டிங், நின்று கொண்டிருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் ஸ்டாண்டிங் இன் எ க்யூ ஃபார் ஹவர்ஸ். பல மணி நேரங்களாக நான் ஒரு க்யூவில் நின்று கொண்டிருக்கிறேன். இப்போ ஒருத்தர் லாஸ்ட் வீக்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறார். இது நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஹேஸ் பீன், ஹாவ் பீன். ஹேஸ் வந்து சிங்குலர், ஹாவ் வந்து ப்ளூரல். அதாவது ஹேஸ் ஒருமை, ஹாவ் பன்மை. ஹீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங். ஏன்னா ஹேஸ் வந்து சிங்குலர், ஒருமைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஹீங்கிறது ஒருமை. ஹீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் ஃப்ரம் த லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக்லேருந்து அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். மாணவர்கள் ஆரம்பத்திலிருந்தே நன்றாக படித்து வருகின்றனர். கரெக்டாக ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க. தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பீன். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது பன்மை, ப்ளூரல், அதனால் ஹேவ் வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பீன் ஸ்டடியிங் வெல் ஃப்ரம் தி ஸ்டார்டிங். ஓகே, இப்போ மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷனுக்கு வருவோம். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம். நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதே கேள்வியாக மாற்றுவோம். எவ்வளோ நேரம் நான் இன்னும் வெயிட் பண்ணுறது? ஹவு லாங், எவ்வளோ நேரம். ஹவு லாங் ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங். இன்னும் எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணேன். இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ நேரம் நான் சொல்லி கொண்டிருப்பது, இது எப்படி சொல்கிறது? ஹவு லாங் ஐ ஹாவ் பீன் டெல்லிங். எவ்வளோ நேரம் நான் சொல்லி கொண்டிருப்பது. ஹவு லாங் ஐ ஹாவ் பீன் டெல்லிங். எவ்வளோ நேரம் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஹவு லாங் தே ஹாவ் பீன் டாக்கிங், இல்லைன்னா தே ஹாவ் பீன் ஸ்பீக்கிங். ஹவு லாங் தே ஹாவ் பீன் ஸ்பீக்கிங். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ரீகால் பண்ணலாமா? ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம். நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஹவு லாங் ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங். இன்னும் எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது. ஸோ ஐ ஆம் வெயிட்டிங் அப்படிங்கிறத விட ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் அப்படிங்கிறது இன்னும் எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்கும். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸை எப்போ யூஸ் பண்ணணும்? ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பித்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு, இப்போவும் நடக்குது, இனிமேலும் நடக்க போகுது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஹாவ் பீன், ஹேஸ் பீன், verb ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். எப்போ என்னோட டேர்ன் வரும்? when is my turn. எப்போ நான் போய் டாக்டர் பார்க்க, எப்பொழுது என்னுடைய முறை. when is my turn. ஸோ ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம். ஹவு லாங் ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங். when is my turn. நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன், என்னால் ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. இந்த ரெண்டு வார்த்தைகள் டயர்டு, cannot, இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களால் முடியும். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஈஸியாக முடியும். ஈஸியான சென்டென்சஸ் தான், கண்டிப்பாக உங்களால் ஃப்ரேம் பண்ணியிருக்க முடியும். ஐ ஆம் வெரி டயர்டு. நான் மிகவும் களைப்பாகி விட்டேன். ஐ ஆம் வெரி டயர்ட். ஐ cannot சிட். என்னால் உட்கார முடியவில்லை. முடியவில்லைங்கிறதுக்கு cannot. ஐ cannot சிட் ஃபார் அ லாங் டைம்.
ஸோ ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம். ஹவு லாங் ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங்? ஐ ஆம் வெரி டயர்ட், ஐ கேனாட் சிட் ஃபார் அ லாங் டைம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் சிச்சுவேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இன்னொரு சிச்சுவேஷன் நான் கொடுக்குறேன். அதுக்கு வார்த்தைகள் கொடுக்குறேன். அதை உங்களால் ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ அந்த சிச்சுவேஷன் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நேரம் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து டீச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க லெசன்ஸ். அவர்களுக்கு தொடர்ந்து வகுப்பில் பாடங்கள் கற்பிக்கப்பட்டு வருகிறது. அவங்களுக்கு ஒரு 1/2 hour பிரேக் வேணும். அவங்களால தொடர்ந்து உட்கார்ந்துருக்க முடியாது. இதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ சிட்டிங், கிளாஸ், டீச்சிங், பிரேக், கெனாட், சிட், இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதே மாதிரி ஹாவ் பீன், ஹேஸ் பீன் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. அந்த பழைய சிச்சுவேஷன், ஹாஸ்பிட்டல் சிச்சுவேஷனை யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இதுவும். கண்டிப்பாக உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும் சென்டென்சஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சிட்டிங், உட்கார்ந்திருக்கிறார்கள். இன் தி கிளாஸ், கிளாஸ் ரூமில், வகுப்பில். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சிட்டிங் இன் தி கிளாஸ் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நேரமாக ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் உட்காந்துருக்காங்க, வகுப்பில் உட்கார்ந்துருக்கிறார்கள். ஸோ இதையே ஹாவ் பீன் யூஸ் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தது பாருங்களேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பீன் லிசனிங், கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பீன் லிசனிங் த டீச்சிங், டீச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன் தி கிளாஸ் ஃபார் அ லாங் டைம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சிட்டிங் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதோட இன்னும் கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பீன் சிட்டிங் இன் த கிளாஸ் ஃபார் அ லாங் டைம். ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பீன், அகெயின் ஸ்டூடெண்ட்ஸ் வர தேவையில்லை. தே ஹாவ் பீன் லிசனிங் த டீச்சிங். இங்கே நான் 2வது சென்டென்ஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். அது தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டோம்ல, அடுத்து ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம். தே ஹாவ் பீன் லிசனிங், அவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதை கவனிக்கிறாங்க? த டீச்சிங், கற்பித்தலை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். இன் தி கிளாஸ் ஃபார் அ லாங் டைம். இப்படியும் சொல்லலாம். தே ஹாவ் பீன் டீச்சிங் லெசன்ஸ். தே ஹாவ் பீன் டீச்சிங் லெசன்ஸ், அவர்களுக்கு பாடங்கள், லெசன்ஸ் வந்து கற்பிக்கப்பட்டு வருகிறது, கற்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஓகே, தே ஹாவ் பீன் டீச்சிங் லெசன்ஸ் கண்டினியூஸ்லி இன் தி கிளாஸ். தொடர்ந்து பாடங்கள் கற்பிக்கப்பட்டு வருகிறது. தே நீட், அவர்களுக்கு தேவை. தே நீட், என்ன தேவை? ½ an hour பிரேக், அரை மணி நேரம் பிரேக் வேணும். தே cannot சிட், அவங்களால உட்கார்ந்துருக்க முடியாது. தே cannot சிட் கண்டினியூஸ்லி, தொடர்ந்து உட்கார்ந்துருக்க முடியாது. இன் தி கிளாஸ் ரூம். தே நீட் ½ an hour பிரேக், தே cannot சிட் கண்டினியூஸ்லி இன் தி கிளாஸ் ரூம். இப்போ இந்த சென்டென்சஸ் ஃபுல்லாக வாட்ச் பாருங்களேன். நம்ம ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணதை சொன்னோம்ல, அதே மாதிரி இருக்கும். ஓகே, ரெண்டுமே ஒரே மாதிரியான சிச்சுவேஷன் தான். இப்போ இந்த சென்டென்சஸ் மாதிரியே வேறு மாதிரி நம்ம பேசலாம், வேறு மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த சென்டென்சஸ் பாருங்கள். இது எப்படி ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் தி கிளாஸ், மாணவர்கள் வகுப்பில் இருக்கிறார்கள். தே ஆர் பீயிங் டாட். இந்த டென்ஸ் எது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. இதைத்தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டு வருகிறது. தே ஆர் பீயிங் டாட் த லெசன்ஸ் கண்டினியூஸ்லி, தொடர்ந்து. தே நீட் எ பிரேக் ஃபார் ½ an hour, ஒரு மணி நேரம் அவங்களுக்கு ஓய்வு தேவை. தே cannot சிட் கண்டினியூஸ்லி ஃபார் அ லாங் டைம், தொடர்ந்து அவங்களால உட்கார்ந்துருக்க முடியாது. இந்த வீடியோவில் சிச்சுவேஷனில் ஹேஸ் பீன், ஹாவ் பீன் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனுடைய அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறையா அப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் அதில் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் அந்த சிச்சுவேஷனை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.